எனக்கு அவன் தெரியாம பண்ற மாதிரிலாம் தோணல. மாஸ்டர், ம், எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? அந்த பையனோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தானே சொன்னீங்க? ஆமா. இந்த மாதிரி அல்பாயுஸ்ல போனவங்களோட ஆத்மாலாம் அவ்வளவு சீக்கிரமா சாந்தி அடையாதான், ஆவியா சுத்துவாங்களாம். ஒருவேளை அந்த பையனோட அம்மாவோட ஆத்மா அந்த பையனோட உடம்புல பூந்திருந்தா? அது என்ன சிந்தாமணி இப்படி பயமுறுத்துறீங்க? இல்ல மாஸ்டர், திடீர்னு இப்படி நடுராத்திரில எந்திரிச்சு நடந்தா அது கூட காரணமா இருக்கலாம்ல மாஸ்டர். பையனை விட்டுட்டு அந்த பொண்ணு செத்து போயிட்டா. பையனை பாத்துக்கணுங்கிற ஆசையில அந்த பொண்ணு பேயா கூட அடிக்கடி வரலாம்ல. ரோகிணி, என்ன இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? அப்ப நம்ம வீட்டுல பேய் இருக்கா? அதான் நீங்க இருக்கீங்களே. என்னது? இல்ல ஆண்டி, நீங்க நிறைய கோயிலுக்கெல்லாம் போவீங்க, நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கும் கடவுள் அருள் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல அப்படிலாம் எதுவும் வராது ஆண்டி. ம், ம். இருந்தாலும் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆனா நான் பாக்கும்போது அந்த பையன் சேர்ல உட்கார்ந்துல ஆடிட்டு இருந்தான். அப்படிலாம் எதுவுமே இருக்காது ஆண்டி. அந்த பையன் ஜஸ்ட் தூக்கத்துல நடந்திருக்கான், அவ்வளவுதான். மாஸ்டர், எதையும் சாதாரணமா விட்டுடக்கூடாது. எதுக்கும் உங்க வீட்டுல சின்னதா ஒரு பூஜை பண்ணிடுங்களேன். என்ன சிந்தாமணி, வீட்ல எதுக்கு பூஜையெல்லாம் பண்ண சொல்றீங்க? பேய விரட்ட. அப்ப விஜயா, நீ வீட்டை விட்டு போறியா? டேய், என்ன கிண்டலா? நானே வேற டென்ஷன்ல இருக்கேன். அந்த பையனால என் நிம்மதியே போச்சு. இரு இரு இரு, கிருஷ்ண பத்தி தானே சொல்ற. அவனை விரட்ட நீங்க திட்டம் போடுறத உங்களோட வச்சுக்கோங்க. என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நான் பாட்டுக்கு கதை சொல்லிக்கிட்டு நிம்மதியா இருக்கேன். அதை கெடுத்துறாதீங்க. உங்க சதி திட்டத்துல கலந்துகிட்டா எனக்கு தான் பிபி ஏறும். உன்கிட்ட யாரும் எதுவும் கேட்கல. ஆனா ஒண்ணு விஜயா, போன தடவை அண்ணங்கிட்ட மாட்டி திட்டு வாங்கினேன். புதுசா ஏதோ திட்டம் போட்டு பையனை விரட்டுறேன்னு நீ மாட்டிக்காத. அப்புறம் அண்ணன் உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாரு, பாத்துக்கோ. சிவ், இன்னைக்கு வீடியோ போதும்ல? போதும் பாரு, நான் எடிட்டிங் வேலைய ஆரம்பிக்கிறேன். சரி வாங்க, நான் காஃபி போட்டு தரேன், வாங்க. என்ன மாஸ்டர் இப்படி செல்லமா கூப்பிட்டுக்கிறாங்க? ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில இதுங்க வேற என் உயிரை வாங்குதுங்க. இதுங்களையும் பிரிக்க முடியல, அந்த பையனையும் விரட்ட முடியல. ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நாள்ல அவன் பாட்டி வந்து கூட்டிட்டு போக தான் போறாங்க. அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி நீயும் மனோஜும் அந்த பையனை மொத்தமா ஒதுக்கி வச்சிருங்க. சரி. அப்ப இன்னும் மனோஜுக்கு கிருஷ்ணால அட்டாச்மெண்ட் வரலையா? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். அவங்க இன்னும் கிருஷ்ண வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்னதான் பண்ண போற? எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல. இந்த மீனாக்கு உண்மை தெரியாம இருந்தாலாவது நான் இந்த பிரச்சனையில மாட்டாம இருந்திருப்பேன். மீனாவுக்கு தெரிஞ்சதுனால தான் நீ இன்னும் வீட்டுல மாட்டாம இருக்க. இதே முத்துக்கோ உன் மாமியாருக்கோ தெரிஞ்சிருந்ததுன்னு வையன், இந்நேரம் மூட்டை முடிச்சோட தூக்கி உன்னை வெளியே போட்டிருப்பாங்க. அது எப்படா நடக்கும்னு நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் கேட்க மாட்டேன்? உனக்காக இவ்வளவு நாளா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தல்ல, என்ன சொல்லணும்? வித்யா, நீ முருகன் கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிடாத, அப்புறம் அவர் முத்து கிட்ட சொல்லிடுவாரு. உனக்கு உன் கவலை. ஆனா ஒன்னுடி, உன் பொய் மூட்டையை எல்லார் தலையிலயும் கட்டி விட்டுட்ட. உன்னை பத்தின உண்மை தெரியறப்ப என் புருஷன் என்னையும் கேள்வி கேட்பாரு. உன்னால மத்த எல்லாருக்கும் பிரச்சனை தாண்டி. உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒன்னு எனக்கு ஃப்ரெண்டா இருக்க வேணாண்டி. அதானே,
இனிமே நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன். உன் வேலை முடிஞ்சிட்டா யாரா இருந்தாலும் தூக்கி தூர போட்டுருவல்ல. ஏய், இப்ப 2 பேரும் எதுக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. அது தெரியாம தானே நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க மீனா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க ஃப்ரெண்டை காப்பாத்த தினமும் அவள மாதிரி வீட்ல போய் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உட்காருங்க மீனா, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வந்து என் தலையில கொட்டு. ஏன் மீனா என்ன சொன்னாலும் கோவப்படுறீங்க? நீ என்ன சொல்லி கிருஷ்ண வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? உன் புருஷனோட அவன் பேசி பழகணும்னு தானே சொன்னேன். அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு. நான் என்ன மீனா பண்றது? நீங்களே வீட்ல பாக்குறீங்கல்ல, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா மனோஜ்க்கு கிருஷ் மேல அட்டாச்மெண்ட்டே வர மாட்டேங்குது. அவனை ஏதாச்சும் பண்ணி வீட்டை விட்டு போக வைக்கணும்னு தான் பாக்குறாரு. நைட் கூட கிருஷ் அவர் கூட தூங்க வச்சேன். ஆனா காலையில அதுவே ஒரு பிரச்சனையா மாறிடுச்சுல்ல. அப்புறம் எப்படி உன் புருஷ மனசை மாத்த போற? நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டி வேற மனோஜ் கிட்ட கிருஷ் கிட்ட பேசாத, அவனை வெளியெல்லாம் கூட்டிட்டு போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி கூட சேர்ந்து அவனை வீட்டை விட்டு எப்படி வெளியே அனுப்புறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் மாமியார் தெலுங்கு படம் வில்லி மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டாங்கடி. அன்னைக்கே ஜஸ்ட் மிஸ்ல முத்து காப்பாத்திட்டாரு. திரும்பவும் கிருஷ்ண யாரையாவது வச்சு கடத்தலான்னு பாக்குறாங்களா? அதெல்லாம் இல்ல. போன தடவை அங்கிள் திட்டினதுலயே அவங்க பயந்து போய் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த சிந்தாமணி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல. அடுத்தவங்க குடியை கெடுக்கணும்னா முத ஆளா வந்து நிப்பாங்க. வேற ஏதாவது திட்டம் போட்டிருக்காங்களா என்ன? இப்ப வரைக்கும் வேற எதுவும் இல்ல. ஆனா கிருஷ் கிட்ட என்னையும் மனோஜையும் பேசக்கூடாது, ரூமை தாழ்பால் போட்டு வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவங்க கிட்ட நான் என்ன மீனா பேசுறது? நான் அமைதியா தான் இருந்தேன். நீ அமைதியா மட்டும் தானே இருக்க, அதானே என் பிரச்சனையே. மீனா ரோகிணிய நல்லா செய்ன்னு செய்யறாங்கல்ல. அதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? அத்தை வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மீனா. ஆனா கொஞ்ச நாள் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆன்ட்டியே பயந்து போய் தான் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு என்ன பயம்? நேத்து கிருஷ் தனியா உட்கார்ந்துருந்ததை பார்த்தாங்கல்ல, அத சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சிந்தாமணி அவங்க கிட்ட ஒரு புது கதையை சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன கதை? கிருஷோட இறந்து போன அம்மாவோட ஆவி கிருஷோட உடம்புக்குள்ள வந்திருக்கும், அதனாலதான் கிருஷ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம், அந்த ஆவியை விட மோசமான பாவி ஒருத்தி தான் இந்த ஐடியாவெல்லாம் சொல்லி கொடுக்கறான்னு அவங்களுக்கு தெரியல. உன்னை யாராச்சும் இப்ப கேட்டாங்களா? அத்தைக்கு தான் இந்த பேய் பிசாசுனாலே பயம் இல்ல. கிருஷ்ண இப்ப நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உடனே இப்ப கிருஷ்ணோட அம்மா ஆவி ஏன் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லாம இருந்தா சரி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் சொன்னது கேக்கலையா உனக்கு? ஒவ்வொன்னையும் உனக்கு 2 தடவை சொல்லணுமா? அது இல்ல மீனா, இவ இப்படி கேட்டாலே ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதானடி? சும்மா இருடி. மீனா, நான் கூட என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. நான் உனக்கு ஐடியா கொடுத்தேனா? இந்த மாதிரி எல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்காத. உன் அளவுக்கு எனக்கு கிரிமினலா யோசிக்க வராது. அது இல்ல மீனா, கிருஷ் அம்மாவோட ஆவி உங்க மேல வந்துருச்சுன்னு ஆண்டி நினைக்க போறாங்கன்னு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. என்ன நிஜமாவே என் மேல ஆவி வந்துருச்சுன்னு சொல்ல போறியா? உன்னால ஏற்கனவே நான் பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இதுல என்ன பேயா வேற ஆக்கணுமா உனக்கு? அப்படியெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. இத பண்ணா கண்டிப்பா மனோஜ்க்கு கிருஷ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரும். என்ன பண்ண போற? அது நடக்கும்போது உங்களுக்கே நீ புரியும். என்னமோ பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு, ஒரு பொய்ய சொல்றதுக்கு எந்த விஷயத்தையுமே அது செய்ய பழகிடும்னு சொல்லுவாங்க. நீ பொய்யிலே ஊறிட்டு இருக்க. உண்மையை சொல்லிடுவேன்னு நீ சொன்னதாலதான் நான் இன்னமும் பொறுமையா இருக்கேன். ஆனா நீ அமைதியாவே இருக்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன் மீனா. நான் இப்ப பண்ணிருக்கிற ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். புது நாடகம் போட போறேன். நடத்து.